சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த முத்ராஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை எவ்ரி மந்த் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து மக்களிடம் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த முத்ராஸ்னால என்னென்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது பண்றவங்களுக்கு அது தெரியும், பயிற்சி பண்றவங்களுக்கு அது தெரியும். இந்த முத்ராஸ்னால என்னென்ன வியாதிகள் வந்துட்டு குணமாக்க முடியும், என்னென்ன வியாதிகள் வந்து வர விடாம தடுக்க முடியும், இதுல என்னென்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதனுடைய பயன் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அடையிறது, இது பிரபஞ்ச சக்தியோட எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றதுதான் நம்மளுடைய இந்த முத்ராஸோடைய டாபிக். அதாவது இந்த முத்ராஸோடைய பயன்களை இந்த ஒவ்வொருத்தரும் இந்த பிரபஞ்ச சக்தி அடையணும். இந்த ஒரு கொஞ்சமாவது அந்த நம்மளுடைய அந்த இன்ட்யூஷனாவது நமக்கு தெரியணும். இப்போ நடக்கிறதுனா இப்போ இதெல்லாம் ஏதோ ஒண்ணு நெகட்டிவா நடக்க போகுது அப்படின்னா கூட, ஒரு பாசிட்டிவா நடக்க போகுதுன்னா கூட அது நமக்கு வந்து தெரியணும் அப்படின்ற நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் இருக்கும், அந்த எண்ணங்க அலைகள் இருக்கும். இப்போ ஒரு சிலர் நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க, வெளியில வந்து இன்னைக்கு போகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உள்ளுணர்வு இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கும். அப்போ இந்த முத்ராஸ் எல்லாம் கை கொடுக்குமானா கண்டிப்பா கை கொடுக்கும். இன்கேஸ் இந்த முத்ராஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி இன்ட்யூஷன் இருக்கே, அப்போ என்ன பண்றதுன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸசைஸோ இல்லைன்னா இந்த முத்ராஸ் இந்த கைகள்ல ஏதோ ஒண்ணு வச்சு, இப்ப கராத்தே பண்றவங்க இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்குமானா இருக்கு. ஏன்னா அதுலயும் இப்படி இப்படி செய்யறப்போ அந்த இடத்துல முஸ்தின்ற ஒரு முத்ராவை பயன்படுத்துறது உண்டு. நம்ம செய்யற அன்றாட இந்த வேலைகள்ல கூட ஒவ்வொரு நம்ம இப்படி நான் பேசும்போது கூட நான் இந்த முக்குல முத்ரா வச்சுதான் அந்த பேசுறேன். அப்போ அன்றாடம் நம்ம பண்ற ஒரு சில விஷயங்கள்ல இந்த முத்திரைகளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதனாலதான் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஆற்றல் வந்து நம்மளுள்ள இறங்குறதும், அதனால அதுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது இந்த உடலுக்கு கரெக்டா நம்ம சாப்பாடு வந்து கரெக்டா கொடுக்குறோம். நேரம் அந்த வேலைகள்ல கரெக்டா அந்த சாப்பாடு வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? எதுக்காகனா இந்த எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு. அப்ப கூட பாருங்க, இந்த முக்குல முத்ராவில தான் எப்படி நம்ம இப்படி சாப்பிடுவோம். இப்ப ஸ்பூன் அது இதுன்னு வந்துருச்சு. பட் அது ஆக்சுவலா அது தப்பு தான். இந்த பஞ்சபூதங்களோட இந்த கைகள்ல இந்த முத்திரையில இப்படி எடுத்து சாப்பிடும் போதுதான் இந்த பஞ்சபூதங்களோட ஆற்றல் வந்து இந்த உள்ளுக்குள்ளார அது போகுன்றதுனாலதான் அந்த காலத்துல இந்த கையில வந்து இப்படி எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் சாப்பிட்டு நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்லி கொடுத்திருக்காங்க நம்மளுடைய மூதாதையர்கள். அப்ப கூட ஒரு முதிரைகள் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வெளிப்படுது அப்படின்றதுனாலதான் நாம இப்படி சாப்பிடுறது, இப்படி டான்ஸ் ஆனோம்னா இந்த மாதிரி ஆடுறது. இப்போ இப்போ நீங்க மேடையில பேசினா கூட இப்படி இந்த பதாக முத்திரை வச்சு ஓகே நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்போ இந்த இடத்துல பதாக முத்திரையை அந்த இடத்துல பயன்படுத்துறீங்க. அப்ப அந்த இடத்துலயும் ஒரு முதிரை வந்து பயன்படுது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாட வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு முத்திரையை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி, அதுதான் வந்து உண்மை. அது போல நிறைய வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் வரவங்க தான் நிறைய பேர் வராங்க. எதுக்காக வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், எதுக்காக வந்து இந்த மென்டல் இஷ்யூஸ் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து கை காட்டுறது மத்தவங்கள தான் வந்து கை காட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நல்லா இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தவங்கள நாம கை காட்டும் போது அவங்கள பத்தி நினைக்க நினைக்க நம்மளோட எனர்ஜி வந்துட்டு அவங்களுடைய ஆராவோட கனெக்ட் ஆயிடுது. அப்போ நம்மளோட எனர்ஜியை நாம வந்து இழக்கிறோம்ன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போ மத்தவங்கள வந்து கை காட்டுறதை விட அந்த எனர்ஜியா நாம எப்படி வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்கு எந்த முத்ராவை போடணும் அப்படின்னு வந்து பாக்குறப்போ, இப்போ வந்து நான் ஒருத்தரை பத்தி நம்ம நினைக்க கூடாது, இவங்க வந்து நம்ம கிட்ட தப்பா பேசிட்டாங்க, ஒரு வார்த்தை வந்து தப்பா விட்டுட்டாங்க, அப்போ வந்து இவங்கள பத்தியே நம்ம நினைக்கிறப்போ நாம என்ன வேலைகளை செஞ்சாலும் சரி, சாப்பிடும் போதும் சரி, ஒவ்வொரு முத்ராசை வந்து நம்ம பயன்படுத்தி தான் இருப்போம். அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல அங்க தங்காது. நீங்க ஏன்னா உங்களோட தாட்ஸ் எல்லாம் மத்தவங்க மேல இருக்கு. அப்போ அவங்களுக்கு நீங்க நல்லாவே எனர்ஜி வந்து சேர்க்கிறீங்க. அந்த இடத்துல நாம நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணிக்கிறோம்ன்றதுதான் உண்மை. ஏதோ இந்த வேவ்ஸ் இந்த இதுல எல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் பாக்குறப்போ இது ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே ஒன்றோட கனெக்டடா தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன் வந்து பண்றோம் அப்படின்னா, இமீடியட்டா நீங்க அந்த இடத்துல நீங்க யார் வந்து ரிசீவ் ஆகணுமோ அவங்களுக்கு இமீடியட்டா வந்து கால் போகுது. இப்போ நான் வந்து இப்போ ஆஹ் யாருக்காவது நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கே நான் வந்து கால் பண்ணும், லாவண்யாக்கு நான் வந்து கால் பண்ணும் அப்படின்னா இமீடியட்டா லாவண்யா கனெக்ட் பண்றப்போ அவ கேனடால இருக்கான்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டா அந்த இடத்துல வந்து அவங்க கால் வந்து ரிசீவ் ஆகுது. எப்படி இவ்வளோ தூரம் கேப்ல வந்து ஒரு போன் கண்டுபிடிச்சதுலயே இவ்வளோ ஃப்ரீக்வன்சியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து அளப்பரியாதது, அளவு கடந்தது. இது இவ்வளவுதான் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பாயிண்டே கிடையாது. இது
இது எப்படி சொல்றது, இதுக்குன்ட்டு ஒரு வேல்யூ, ஒரு மெஷர்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப ஈஸியா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது நம்மளோட எண்ண அலைகள்லயே நம்மளால கனெக்ட் ஆயிட முடியும். ஒரு போனுக்கே அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு அந்த எண்ணங்களுக்கு வலிமை இருக்குன்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த எண்ண அலைகளை கரெக்டா பயன்படுத்தி நாம ஜெயிக்கிறதுக்கு, நாம வாழ்றதுக்கு, நாம நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இதுக்காக நம்ம பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் கிளியர் ஆகுது. உண்மையிலேயே மத்தவங்களாலதான் பிரச்சனை வருது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே பிடிச்சுக்கணும்ன்ற ஆஹ் ஒரு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சிலரை பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாம். இப்போ ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு சூர்யாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு அஜித்தை பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜயை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஐஸ்வர்யா ராய் பிடிக்கும், ஒருத்தருக்கு த்ரிஷாவை பிடிக்கும். இது எல்லாமே அவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத நாம பார்க்கும்போது தெரிஞ்சுக்க கூடியதுதான். அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்றது அவங்களுடைய எண்ணங்கள். அப்ப அந்த ஆரா அவங்களோட அந்த ஆக்டர்ஸ் யாரோ அவங்களோட ஆரோட ஏதோ ஒண்ணு இன்டர் கனெக்டடா இருக்கும். இப்போ ஐஸ்வர்யா ராய் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்போ அந்த ஆரா அவங்களுடைய அந்த நான் சொல்றது எனர்ஜி, அந்த எனர்ஜியோட ஏதோ ஒண்ணு கனெக்டடா இருக்கும். அப்போ இப்போ ஒருத்தருக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆரா அந்த எனர்ஜியோட ஏதோ ஒண்ணு கனெக்டடா இருக்கும். இப்படிதான் எல்லாருமே லோன்லியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒன்றோடு ஒண்ணு கனெக்டட் தான் இருக்கும். நாம ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒரு மைன்யூட் ஒரு டாட் மட்டும்தான். இத்தனை மில்கி வே கேலக்சிஸ் இருக்கு, எத்தனை இன்னும் வேற்று கிரகங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு யாருமே கண்டுபிடிச்சாலும் அது வெளியில இப்போதைக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ கடவுள்லாம் இருக்காரா அப்படின்னா இன்னும் அடுத்த கிரகத்துல மனுஷங்க இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கல. இதுல எங்க போய் நீங்க கடவுளை தேடி அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும்? அதாவது கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். யாருமே கடவுள் இருக்காங்கன்னு சொல்லல, ஆனா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போறதா நான் தெரிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும். இந்த மாதிரி யாருமே அதுதான் இப்ப கடவுளே இருக்காருனாலும் யாருமே இல்லைன்னு சொல்லல, அது இருக்குன்னு சொல்லல. ஏன்னா இருக்குன்றதுக்கு எவிடன்ஸ் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது இதுதான் எவிடன்ஸ்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனா இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் உதித்தது அது இயற்கையாதான் உதிக்கிறாரு. சந்திரன் இரவுல வரணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அவர் கட்டாயப்படுத்துறது கிடையாது. அவரு இயற்கையாதான் வராரு. இப்போ ஒரு குழந்தையே பிறக்குது அப்படின்னா எந்த ஒரு டாக்டர்ஸும் வயிற்ற கிழிச்சு இங்க லிவர், இங்க கண்ணு, இங்க மூக்குன்னு யாருமே வைக்கிறது கிடையாது. அந்த ஒரு மைன்யூட் பார்ட்டிக்கல்ல அது அதுவாதான் இயற்கையாதான் உருவாகுது. இந்த கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த இயற்கைய மறுக்கவே முடியாது, இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசவே முடியாது. எல்லாத்துக்கும் இது எவிடன்ஸ் கொடுக்கலாம், எல்லாருக்குமே ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் கொடுக்கலாம். பட் ஆனா இயற்கை தான். அது யாருமே செய்யல. இந்த எவ்வளவு சயின்டிஸ்டா இருந்தாலும் இப்ப சூரியன் யாரும் எந்த சயின்டிஸ்டும் படைக்கல. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் டாக்டர்ஸ் யாரும் இந்த குழந்தையை தூக்கி உள்ளார வச்சு வயிற்றுக்குள்ளார வச்சு வளர்த்தல. இது எல்லாமே இயற்கையா தான் நடக்குது. அது போல இந்த பிரபஞ்ச ஆற்றல் இயற்கையா தான் நமக்குள்ளார ரிசீவ் ஆகுது. இதுக்கு என்னன்னா நேரடியா அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எவிடன்ஸ் இல்லை, அதுதான் உண்மை. பட் ஆனா எனர்ஜி இறங்குறத நம்ம ரிசீவ் பண்றது நம்மளுடைய தியானத்துல நம்மளுடைய உணர்வுகள் மூலமா தான் அது வெளிப்படும். சில விஷயங்கள்ல சில பேருக்கு அது ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடாவும் வெளிப்படும். ஒரு சிலர் நீங்க பாத்துப்பீங்க, சாமியும் கும்பிட மாட்டான், ஆனா நடக்கிறத என்னப்பா இவன் திடீர்னு இந்த மாதிரி போகாதப்பா, பைக்ல போகாதப்பா அப்படின்ட்டு சொல்றான், இது எனக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். அது அதே மாதிரி உண்மையாவே இருக்கே அப்படின்னு சொல்றது யாரோ ஒரு சிலர் சொல்றதெல்லாம் பார்த்திருக்கீங்க. காரணம் அவங்க அன்றாட வாழக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க எத்தனை முதிரைகள், அதாவது இந்த கைகளை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது என்ன மாதிரி ஒரு வேலைகளை செய்யறாங்க, கராத்தே செய்யறாங்களா, எக்ஸசைஸ் பண்றாங்களா, இல்ல துணி துவைக்கிறாங்களா, துணி புழிஞ்சு துவைக்கிறது கூட நம்ம ஒரு முத்திரையை தான் யூஸ் பண்றோம். அந்த இடத்துலயும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுவாகிறதுக்கு அந்த 7 சக்கராஸ் முத்திரையெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்தி தான் இருக்கும். நம்ம சாமி கும்பிடும் போது கூட இந்த அஞ்சலின்ற இந்த ஒரு முத்திரையை பயன்படுத்தி சாமின்னு தான் சொல்றோம். அது போல நமஸ்தேன்னு நம்ம சொல்லும் போது இப்படிதான் சொல்றோம், வணக்கம்னு சொல்லும் போதும் இப்படிதான் சொல்றோம். இதெல்லாம் எல்லாமே ஒரு காரணம் இல்லாமலாம் இந்த பெரியோர்கள் நமக்கு எழுதி கத்துத்தரல, எழுதி வச்சுட்டு போகல. ஏதோ ஒரு காரணத்தோடுதான் இதெல்லாமே நடந்திருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு முதிரைகளுக்கும் இந்த 7 சக்கர 7 சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் கூட ஒரு சில முதிரைகள் நமக்கு பயன்படும். அது போல இந்த நோய்களை குணமாக்கக்கூடியதும் சில முதிரைகள் பயன்படும். நாம ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், என்னன்னா
இந்த நோய்கள் வரத்துக்கு மூல காரணமா இருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள். இந்த அஞ்சு இதுல இருந்து தான் நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு வரும். கரெக்டுங்களா? அதாவது இப்போ ஏர் எலிமெண்ட் வந்து வீக்கா இருக்குன்னா அவங்க மனசு கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது. இன்கேஸ் வாட்டர் எலிமெண்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிட்னி சம்பந்தமானது, யூரினரி சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வாட்டர் எலிமெண்ட். அது போல என் மனசு எமோஷனலா வந்து பேலன்ஸா இருக்கு, எமோஷனலா வந்துட்டு இம்பேலன்ஸா இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபயர் எனர்ஜி அந்த இடத்துல ப்ராப்பரா இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது போல மென்டல் பீஸ் வந்துட்டு அவங்களுக்கு இல்ல, அவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையிலே இல்ல, ஒரு சூழல்லயே இல்ல அப்படின்ட்டு வந்து நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கிரவுன் சக்கராவோட அந்த எனர்ஜி ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ராப்பரா இருக்காது. அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜஸ் கிரியேட் ஆகுற மாதிரி கூட அவங்களால உணர முடியும். இது எல்லாமே என்னன்னா இந்த எண்ணெய் அலைகளோட சேர்த்து இந்த பஞ்சபூதங்களும் கரெக்டா வந்து பயன்படுத்துறப்போ அந்த எண்ணெய் அலைகள் என்ன ஆகும்னா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் அலைகள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதனுடைய எனர்ஜி வந்து நமக்கு ரிசீவ் ஆகிறது நமக்கு தெரியும். அந்த எனர்ஜி நமக்குள்ள ரிசீவ் ஆயிருச்சுன்னா இந்த பிசிக்கல் பாடியில இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் எது குறைபாடு இருந்தாலும் அதை வந்து நாம சரி பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த முதிரைகளுடைய பெரிய ரகசியம், மாபெரும் ரகசியம்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல ஆஹ் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க, அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு யோசிக்கிறாங்க, இங்க எப்படி இந்த பிரச்சனை வந்துருச்சு அச்சோ அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறாங்களே தவிர அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறது ரொம்ப ரேரா இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி யோசிச்சு இதுதான் பிரச்சனை, நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணிக்கலாம், இதுக்கு மாற்று வழி இருக்குன்னு நினைக்கிறவங்க லைஃப்ல அதாவது ஜெயிச்சிருவாங்கன்னா அவங்க லைஃப்ல இங்க இருக்கிற மெட்டீரியல் வேர்ல்ட்ல மட்டும் இல்லைங்க, அவங்க அடுத்த லெவலுக்கான ஒரு மனிதத்தன்மையும் விட்டு கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு கூட அவங்க வந்து போக முடியும். அப்போ சித்தர்கள்லாம் ஆகுவானா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பயிற்சிகள்லாம் எடுக்கணும். அது சாதாரணமா இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல எல்லாம் முடியாது. பட் ஆனா இந்த முதிரைகளை வச்சு நம்மளால அன்றாட இருக்கிற இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும், மன ரீதியான பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்க முடியும். இந்த முதிரைகளை நம்ம பயன்படுத்தும் போது நாம தியான முறையில உட்காரும் போது நமக்கு எந்த எலிமெண்ட்ன்றது இதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம். எந்த எலிமெண்ட்ல நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த எலிமெண்ட்டுக்கான முதிரையை போடும்போது நாம நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பிரெயின்ல ஏதோ தலையில ஏதோ பிரச்சனை இருக்கும், அப்போ பிரெயின் சம்மந்தப்பட்டதும் இருக்கு, தலையில ஏதோ சம்மந்தப்பட்டதும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கு ஃபயர் எலிமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ அந்த ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னா இந்த சிக்கர முத்திரை, அதாவது இந்த தம் ஃபிங்கர் வந்துட்டு மேல இருக்கணும், இது வந்து சிக்கர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபயர் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரைய இப்படி வச்சு இப்படி இந்த சைட்ல இப்படி வச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய என்ன ஒரு ஆர்கன்ல வந்து ஒரு ப்ராப்ளமோ அதை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் முதிரை மெடிடேஷனுடைய ப்ராப்பரான ப்ரொசீஜர். கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது இப்படி வச்சுட்டு உங்களுடைய ஆர்கன்ஸ் என்னவோ என்ன பிரச்சனையோ அதை நீங்க வச்சு அதை நினைச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணும் போது அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு உணர்வு வந்து இருக்கிறத உங்களால உணர முடியும். அது ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு, அந்த வைப் அங்க இருக்குன்றத உங்களால உணர முடியும். அப்போ அந்த இடத்துல நாளாக ஆக என்ன ஆகும்னா அது கிளியர் ஆகும், இல்ல அது கிளியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வழியாவது கிடைக்கும். அது எப்படி சரி பண்ண முடியும், இவங்க கிட்ட போனா சரியாகும். அதாவது எல்லாமே ஃப்ரீக்வன்சி ரிலேட்டட் அப்படின்றப்போ உங்க கர்மாவும் ரிலேட்டடா தான் இருக்கு. அப்போ உங்களால சரி பண்ணிக்க முடியாது, இது வந்து ரொம்ப டைம் ஆகும், முதிரையை வச்சுட்டுனா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா கூட அது சரி பண்ணிருக்கிறதுக்கான வழி ஆற்றல் என்ன, வழிமுறை என்ன, அதுக்கு என்ன வழி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். அது யாராவது வந்து வழி போக்குற மாதிரி வந்து சொல்லிட்டு போவாங்க. இப்போ சொந்தக்காரங்களே வராங்க, இந்த டாக்டரை போய் பாருப்பா அது சரியாயிடும் கூட சொல்லிட்டு போவாங்க. இல்ல இந்த மருந்து எடுத்துக்கோப்பா இது சீக்கிரமா குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இல்ல அது இயற்கையாவே சரியா போயிடும். இன்கேஸ் அக்யூட் கண்டிஷனா இருக்கும் போது அந்த முதிரை பயன்படுத்தும் போது இயற்கையாவே சரியா போயிடும். இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோடையும் சேர்த்து இந்த கை முதிரைகளோடையும் சேர்த்து நம்ம எண்ணங்களோட சேர்த்து அந்த இடத்துல நமக்கு வழி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நம்ம பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த அக்யூட் கண்டிஷனா இருந்தா நீங்க ஒரு 48 days நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், அது கிளியர் ஆகிறத நீங்க வந்து பாப்பீங்க. அது இது பாத்திருக்கியாமா, நீ வந்து பாத்திருக்கியா உன்னோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து பாத்திருக்கியான்னு கேட்டா நான் பாத்திருக்கேன். அதாவது ஒரு அக்யூட் கண்டிஷனா இருக்கிறப்போ இது வந்து சரியாகிறத நம்மளால உணர முடியும். அது போல இப்போ உங்களுக்கு வந்து ஏர் எலிமெண்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல மனசு பிரச்சனை இது எல்லாமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த அநாகத்த சக்கரால நிம்மதி இருக்காது, அதாவது நம்மளோட மனசுல அந்த இடத்துல நிம்மதி இருக்காது.
அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன முத்ராஸ் வந்து நீங்க வந்து போடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்க மன நிம்மதி, இந்த இது இந்த செயல் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து செய்யணுன்றப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு இந்த சின் முத்திரை வந்து போடலாம். இது வந்து ஏர் எலிமெண்ட்டுக்கான ஃபிங்கர். அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த சின்முத்திரை வந்து போடுறப்போ என்ன ஆகும்னா, இந்த ஏர் எலிமெண்ட் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸா இருந்தாலும், ஹார்ட் சரி, இந்த லங்ஸா சரி, இந்த காத்து வாயு, இந்த வாயு பிரச்சனை, இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன வாவி பிடிச்சிருந்தாலும் சரி, அது வந்து கிளியர் ஆகிறது நாள் ஆக ஆக கிளியர் ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல அதுக்கான வழி என்ன அப்படின்னாவது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது போல இப்போ வந்து வாட்டர் எலிமெண்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கிட்னி பிரச்சனை இருக்கும், இல்ல யூரினரி பிளாடர் பிரச்சனை இருக்கும், இல்ல டீஹைட்ரேஷன் பாடி வந்து ஆகும். அப்படின்றப்போ இந்த வருண முத்ராவை வந்து நம்ம போடுறப்போ அந்த இடத்துல இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்த ப்ராப்பரா நம்ம கிடைக்கிறப்போ அந்த இடத்துல அந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நோய்கள் வந்துட்டு சரியாகிறத நீங்க வந்து பார்க்கலாம். இது அப்போ சொல்றேன், எடுத்தோன்னு நாளைக்கே சரியாகுமானா அப்படியெல்லாம் கிடையாது. நான் அது ஓப்பனா சொல்லிடுறேன். நாளைக்கே சரியாகும்னா அப்படி கிடையாது. இது டைம் எடுக்கும். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி தான். இது டைம் எடுக்கும். பட் ஆனா கண்டிப்பா சரியாகும். அட்லீஸ்ட் நீங்க அக்யூட் கண்டிஷனா இருந்தா அது தன்னால இயற்கையா சரியாகிறது நீங்க வந்து பாப்பீங்க. கொஞ்சம் கிரானிக் கண்டிஷனா இருந்தா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலியும் கொடுத்துடும். இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலியும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது போல ஒவ்வொரு முத்திரைக்குமே இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கால் வலி, நடக்க முடியாது, பேரலைஸ் அட்டாக் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாலே இந்த சூரிய முத்திரையை நீங்க போடலாம். அப்போ இந்த இடத்துலன்னா இந்த கிரவுண்ட் எனர்ஜி ரூட் சக்கராக்கு கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். ரூட் சக்கரங்கள்னு பார்த்தாலும் அதுலயும் நிறைய முத்ராஸ் எல்லாம் இருக்கு. ஹேண்ட் கெஸ்டர்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுலயும் கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்ச முதிரைகளை வச்சு இந்த சக்கரங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றதையும் நாம வந்து சொல்லி கொடுத்துறோம். இப்போ இந்த பஞ்சபூதங்களும் இப்போ ஆகாஷ முத்திரை, இப்போ இந்த கிரவுன் சக்கரால உங்களுக்கு ப்ராப்பரா எனர்ஜி ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இந்த ஆகாஷ சக்கர இந்த ஆகாஷ முத்திரை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேற எந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸும் உங்களுக்கு சக்கராஸ்ல பத்தி முத்ராஸ் தெரியாதுன்னா நீங்க வந்து எதுவுமே தேடி போய் இந்த முத்திரை தான் நமக்கு செயல்படும், இந்த முத்திரை ருத்ர முத்திரை தான் நமக்கு செயல்படும், இல்ல அந்த கிரகங்கீத முத்திரை தான் செயல்படும் அப்படியெல்லாம் கிடையாது. இது ஆகாஷ சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த முதிரைக்கு உண்டு. அப்போ நீங்க இந்த விரலை வச்சு இந்த ஸ்கை எலிமெண்ட் இருக்கிற தன்மை இதுக்கும் உண்டு. அப்ப இந்த ஹோல் பிசிக்கல் பாடியை நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கணும், எல்லா பிரச்சனைகளுமே சரியாகணுன்றப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது போல இப்போ பினான்சியல் ஓகேமா இந்த பிசிக்கல் இஷ்யூஸ வந்து நீ சொல்லிட்ட, இந்த பிசிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முதிரைகள் போட்டா இது வந்து சரியாகும். இப்போ எனக்கு பண பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு லவ் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு அப்படின்றப்போ இது வந்து கியூர் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தா அதுல சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் சில முத்ராஸ் வந்து இருக்கு. இதுக்கு என்னென்னலாம் முத்ராஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ பினான்சியலி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பினான்சியலா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு பினான்ஸ்னா மகாலட்சுமின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன முதிரையா போனோம்னா மகாலட்சுமி முதிரைய நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மகாலட்சுமி முத்ராஸ்னா நம்ம வந்து எப்படி போடலாம், இப்படியும் இதுவும் போடலாம். இன்கேஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், ரொம்ப சீக்கிரமா கிடைக்கணும்னா இந்த முதிரை போடலாம், இல்ல இப்படியும் போடலாம். இதுவுமே அதேதான், மகாலட்சுமி முதிரைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 2 முத்ராஸுமே நீங்க வந்து போடலாம். இந்த 2 முத்ராஸையும் போட்டு உடனே போட்டுட்டே இருந்தா மட்டும் சீக்கிரமா கியூர் ஆமா அப்படின்னா இதோட சேர்த்து நீங்க மெடிடேஷன்ல 5 நிமிஷமாவது தியானம் பண்றதுல நீங்க உட்கார்ந்து உங்களோட பினான்ஸ பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பினான்சியல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, இந்தாப்பா இந்த பணத்தை இதை வச்சுக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு திடீர்னு ஜாப் கிடைக்கும், இல்ல திடீர்னு வந்து உங்களுக்கு ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிடைக்கும், அதுக்காக உங்களுக்கு கோடிக்கணக்குல நாளைக்கே வந்து அம்பானி ஆயிடுவீங்க, அதானி ஆயிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாதான் உங்களுடைய முயற்சியை வச்சுதான் அதை வந்து கொண்டு போகுமே தவிர ஒரு மேஜிக்லாம் வந்து நடக்காது. ஏன்னா இந்த ஜிபூம்பா கதையெல்லாம் இந்த முத்ராஸ் கிட்ட ஆகாது. படிப்படியா அதுக்கான வழி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அம்பானி ஆளுமே கண்டிப்பா ஒரு 10 வருஷமோ ஒரு 20 வருஷமோ நீங்க வந்து மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி முத்ரா போட்டு தியானம் பண்ணும்போது இந்த முத்ராவோட சேர்த்து மந்த்ராஸையும் நீங்க வந்து சாண்ட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது இத்தனை விஷயங்களும் அந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்ததுதான். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல கிடைக்கும். இதை நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க 48 நாளுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சா இல்லையா, ஏதோ கொஞ்சமாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது கண்டிப்பா, அதாவது ஒண்ணுமே நமக்கு கையில கூட எதுவுமே இல்லைன்றவங்களுக்கு கூட ஒரு வழி பிறந்துருச்சு மேடம்னு சொன்னவங்களை நான் பார்த்திருக்கேன்.
அது போல இப்போ இந்த 7 சக்கரங்களுக்கான முத்ராஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதுல வச்சு என்னென்னலாம் இந்த முதிரைகளை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரிசர்ச் ஒர்க் தான். சோ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரூட் சக்ரா. இந்த ரூட் சக்ரான்றது நம்மளுடைய மூலாதார சக்ரா. இந்த ரூட் சக்ரான்றது ஒரு பினான்சியலாவும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதாவது மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த ரூட் சக்ரா பினான்ஸ்க்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரூட் சக்ராக்குன்னு ஒரு தனி ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கு. அந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸ் போக சில முதிரைகளை நம்ம வந்து இப்ப பயன்படுத்தும் போதும் அந்த இடத்துல பிரச்சனைகளை நம்மளால சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த ரூட் சக்ரா பினான்சியலா, அது மெட்டீரியல் வேர்ல்ட்ல பினான்சியலா சப்போர்ட்டிவா இருக்கு. நம்மளுடைய ஹெல்த்ல, நம்மளுடைய உடம்புல இந்த ரூட் சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதம், இந்த காலு, முழங்கால், இந்த மாதிரி வலிகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கு. இதுக்கு 2 சக்கரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 சக்கரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு, அதாவது இந்த பணம் காசு சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மகாலட்சுமி முத்ராவை நீங்க தாராளமா போட்டுக்கலாம். உங்களுடைய ரூட் சக்கரா மூலாதார சக்கரத்தை நீங்க வந்து நினைக்கலாம். ஒரு ரெட் கலர் அந்த இடத்துல நீங்க வந்து தியானம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்றப்போ அந்த இடத்துல உங்க பினான்சியல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இன்கேஸ் உங்க உடலுக்கு ஒரு பிரச்சனை, இது வந்து நான் சால்வ் பண்றது எப்படின்னா, இப்ப கால்ல வந்து பிரச்சனை இருக்கு, நடக்க கூட முடியல, ஒரு பேரலைஸ் அட்டாக் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து இந்த சூரிய முத்திரையை வந்து நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இந்த சூரிய முத்திரையும் போட்டுக்கலாம் அல்லது சின் முத்திரையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த சின் முத்திரைன்றது ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சூரிய முத்திரைன்றது உங்களுடைய கிரவுண்ட் பண்றதுக்கு, இந்த எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்கு சின் முத்திரையை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். 1 செகண்ட். ஒரே ஒரு நிமிஷம் வந்துருவாங்க. சாரி. அண்ட் தென் அந்த மூலாதார சக்கரா கண்டினியூ பண்ணிட்டு. இந்த மூலாதார சக்கரா வந்து மந்திரம் என்ன அப்படின்னா லம். இதை நீங்க எங்க தெரிஞ்சாலுமே இது கிடைக்குதே மேடம், தாராளமா கிடைக்கும். ஆனா எந்தெந்த முத்ராஸை போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக இந்த மந்திரத்தையும் சேர்த்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது உங்களுடைய சேக்ரட் சக்கரா. உங்களுடைய 2ஆம் சக்கராவை சேக்ரட் சக்கரா அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இதனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது வந்து பம் அப்படின்ற ஒரு மந்திரம் தான். இதுக்கு நீங்க என்ன முத்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சக்தி முத்ராவை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்தி முத்ராவை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முத்ராவை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க சேக்ரட் சக்கரா, அப்டாமினல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுவும் கியூர் ஆகும். யூரினரி பிளாடர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கியூர் ஆகும். மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து இது என்ன கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்மளுடைய சொந்த பந்தம், இன்னும் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைகள் வந்து கியூர் ஆகிறதுக்கு இந்த முத்ராஸ் வந்து, இந்த சீக்ரெட் சக்கரா, இந்த முத்ரா இது வந்து பயன்படும். அடுத்தது மணிப்பூரக சக்கரா. இது வந்து சொந்த பந்தத்தோடைய எல்லாருமே கவரக்கூடியது. அதாவது எல்லாருக்குமே நம்மள பிடிக்கும்பா, ஒரு பேம்பர் சைல்டா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மணிப்பூரக சக்கரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இந்த சொந்த பந்தம் எல்லாம் நமக்கு வசியமாகணும் அப்படின்லாம் நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா இந்த மணிப்பூரக சக்கராவுக்கு நம்ம இந்த முதிரையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த தொப்புளுக்கு நேரா இந்த முதிரையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு இது மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த சொந்த பந்தத்தோட பிரச்சனைகள் தீரும். இங்க நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டமக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்ராஸை நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். அது போல ஹார்ட் சக்கரா, அனாஹத சக்கரா. இதுக்கு வந்து மந்திரம் பாத்தீங்கன்னா எம். இதுக்கு வந்து லவ் ப்ராப்ளம், மெட்டீரியல் வேர்ல்ட்ல லவ் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமக பிரச்சனை இருந்தாலும் சரி, அம்மா மகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரைக்கு வந்து நம்ம இந்த மெடிடேஷன் முத்ராவை பயன்படுத்திக்கலாம். இந்த முத்திரையும் பயன்படுத்திக்கலாம். இல்ல பைரவ முத்ரன்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒரு மெடிடேஷன் முதிரை தான். இதுவும் வந்து நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம். இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, இது வந்து இன்னொரு விஷயத்தையும் செய்யும். அது நான் அப்புறமா சொல்றேன்.
இந்த விஷயத்த இந்த அனாஹத சக்ராஸ் ஓப்பன் ஆகிறதுக்கும் அதோட பிளாக்கேஜஸ் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் எல்லாரும் நம்ம மேல அன்பு காட்டும் பாசத்தை காட்டும். ஒரு சில பேரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், ஈஸியா கவர்ந்துருவாங்க. அதாவது இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 8 பேருக்காவது அவங்களை பிடிக்கும். மீது 2 வந்து ஆரா வந்து செட் ஆகாது. அது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருமே பிடிக்காது, அது வேற விஷயம். பட் ஆனா ஒரு 10 பேர்ல ஒரு 80%, ஒரு 8 பேருக்காவது பிடிக்கிற அளவுக்கு இந்த முத்ரா வந்து நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். அடுத்தது த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ரா ஹம். இதனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். அனாஹத சக்ராக்கு வந்து கிரீன் கலர். இது இந்த த்ரோட் சக்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். இது வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா பேச்சு திறமை இருக்கணும், விஸ்டம் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், அந்த பவர் எல்லாம் இருக்கணும்னா நம்ம சின்முத்ராவை தாராளமா போட்டுக்கலாம். இது ஏன்னா அந்த விஸ்டம் நமக்கு வந்தாதான் நல்லா வந்து பேச முடியும். இந்த மாதிரி இந்த த்ரோட் சக்ராக்கு இந்த சின்முத்ராவை வந்து போடுறோம். திடீர்னு வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, டெய்லி சின்முத்ரால ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட நாலேஜ் லெவல் திரும்ப திரும்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது புதுசு புதுசா சில விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னாலே புதுசு புதுசா சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இல்ல இதே வந்து மகரிஷிகள் ஞானிகள்லாம் இப்படி போய் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னர் நாலேஜ், இன்னர் விஸ்டம் கிடைக்கிறதுக்கும் இந்த சின்முத்திரையை பயன்படுத்துறது. நெக்ஸ்ட் சகஸ்டார சக்ரா. இந்த சகஸ்டார சக்ராக்கு நாம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முதிரை என்னன்னா, இதுவும் வந்து நீங்க 1000 லோட்டஸ் இந்த முதிரையை நீங்க இப்படி பயன்படுத்தலாம். அதாவது 1000 லோட்டஸ் பெட்டல்ஸ்ன்றது இந்த முதிரையை நீங்க பயன்படுத்தலாம். இல்ல இதுக்கு நார்மலாவே நீங்க சின்முத்திரை தான் போகணும்னாலும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இப்போ சொல்ற 7 சக்கரங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கு, நிறைய முத்ராஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்துறப்போ அதுக்கான பிளாக்கேஜஸ் நம்மளால ரிலீவ் பண்ண முடியும். இதுதான் இந்த 7 சக்ராஸோடைய விஷயங்களே. ஆனா நீங்க வந்து ஒரு சில வந்து பாத்தீங்க, இல்ல இந்த முத்திரை தான் போட்டிருக்காங்க, இல்ல இந்த முத்திரை தான் போட்டிருக்காங்க, அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கே நிறைய முத்ராஸ் இருக்கு. ருத்ர முத்ரா போடலாம். இப்ப மணிப்பூரக சக்கராக்கு ருத்ர முத்ரா கூட நம்ம வந்து போடலாம். அது போல கிரன்ஹீத சக்கரா, இப்ப த்ரோட் சக்கரா, கிரன்ஹீத சக்கரா கூட நம்ம வந்து போடலாம். நிறைய முத்ராஸ் எல்லாம் இருக்கு. பட் நமக்கு தெரிஞ்சதை வச்சே நம்மளோட இந்த 7 சக்கராஸ ஆற்றல நம்மளால ரைஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து விஷயம். அடுத்தது, இப்போ உங்களுக்கு பிபி எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் இப்ப நோய்களுக்கான நமக்கு தெரிஞ்ச சில நோய்களுக்கான சில முதிரைகளை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம். இப்போ பிபி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின் முதிரையை டெய்லி போட்டிருக்கிறப்போ அந்த பிபி வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். அது போல தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஆதி முதிரையை நீங்க வந்து இப்படி பயன்படுத்துறப்போ தைராய்டு ப்ராப்ளம் ரிலீவ் ஆகிறதையும் நீங்க வந்து பார்க்கலாம். அது போல மூட்டு வலி இருக்கிறவங்க அப்படின்னா இது வந்து சக்கரத்தோட எடுத்து போவாதீங்க. இது வந்து நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். ஏன்னா முத்ராஸ்ன்றப்போ நிறைய முதிரைகள் நிறைய விஷயங்களுக்கும் பயன்படும். அதனால அதை எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க இதுல இப்போ மூட்டு வலிக்கு என்ன, அப்போ நீங்க வந்து அந்த ரூட் சக்கராக்க சொன்ன முதிரை வந்து பயன்படுத்தலாமா? தாராளமா அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதோட சேர்த்து இந்த முக்குல முத்திரையும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பர்டிகுலரா ஒரு மூட்டு வலி அப்படின்றப்போ இந்த முத்திரையும் நீங்க வந்து சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அப்போ வேற முத்ரா வந்து பயன்படுத்துறப்போ ரூட் சக்கராவோட முத்ரா வந்து பயன்படுத்துறப்போ இது வந்து செட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. அதுவும் இதுக்கு செட் ஆகும், இதுவும் இதுக்கு செட் ஆகும். அது போல கண் பார்வைக்கு லிங்க முதிரை, கண் பார்வைக்கு லிங்க முதிரையை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். கண் பார்வைக்கும் நீங்க லிங்க முதிரை பயன்படுத்திக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லிங்க முதிரை வந்து அதிகமா ஹீட் ஆகும், பாடியை வந்து அதிகமா ஹீட் ஆகும். அப்போ இது வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் லிங்க முதிரை வந்து போட்டீங்க அப்படின்னா இந்த வருண முதிரையும் ஒரு 5 நிமிஷம் நீங்க போடுறது நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டை வந்து கம்பன்சேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இது வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் பண்ண விடாம இதை பார்த்துக்கும். ஏன்னா இந்த லிங்க முதிரைன்றது கண்டிப்பா பாடியா ஹீட் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ திருமணமான ஆண்களுக்கு என்ன முதிரை வந்து போடலாம்னா வருண முதிரை போடலாம். நெக்ஸ்ட், தியானம் பண்றதுக்கு இந்த பைரவ முதிரையை நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமா இந்த சின் முதிரையை வந்து பயன்படுத்தலாம். பிகாஸ் தே ஹாவ் டு அப்டேட் தியர் நாலேஜ், அப்டேட் தியர் ஸ்கில் அப்படின்றப்போ இப்போ கரெக்டா ஒரு பேஷண்ட்டுக்காக இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு அவங்களுக்கு அந்த விஸ்டம் தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு சின் முதிரையை போட்டுக்கலாம். அப்போ இப்போ வந்து ஜட்ஜ்க்கு வந்துட்டு என்ன முதிரை போடலாம்னா ஜட்ஜ்க்கும் வந்துட்டு இந்த சின் முதிரை போடலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும், மனசு அவங்களுக்கு அமைதியா இருக்கணும், கரெக்டா நடக்கிறது வந்து தெரியணும். இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து முத்ராஸ் கொடுக்கலாம்னா தாராளமா அவங்க ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து முத்ராஸை கொடுக்கலாம்.
அது போல டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வர்ண முதிரையை பயன்படுத்தணும். ஏன்னா அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் இருக்காங்க. நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேச்சாற்றல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பாடி டீஹைட்ரேட் ஆகும். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா வர்ண முதிராவை தாராளமா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியா நம்ம வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு மாற்று மருத்துவமா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான். இது பாரம்பரியமா செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான். இதுல எதுவுமே நம்ம இன்டேக் எல்லாம் எடுக்க போறது கிடையாது. யாருக்கும் இந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடியதும் கிடையாது. இது ஒரு அக்குப்ரெஷர் மெத்தட்ல இது வந்து கியூர் ஆகும். இதுதான் வந்து இந்த முத்ராஸ்க்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த முத்ராய்களோட சேர்த்து நாம என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க மெடிடேஷன் பண்றதோட சேர்த்து நம்ம சில ஹீலிங் ஆற்றலையும் கூட நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நீங்க நாளாக ஆக இந்த முதிரை பயிற்சியை வந்து நீங்க மெடிடேஷன்ல வைக்கிறப்போ நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களோட ஹீலிங் ஆற்றலும் அதிகப்படுத்தலாம். உங்க ஹீலிங் ஆற்றலும் தன்னால அது அதிகப்படுறத நீங்க வந்து பாப்பீங்க. அது வந்து எங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுடைய பதாக முதிரையில இருக்கிற இந்த மைனர் சக்ராஸ்ல அந்த ஆற்றலை வந்து உங்களால உணர முடியும். முதல்ல உங்களால உணர முடியக்கூடியது இந்த மைனர் சக்ராஸ்ல தான். இந்த ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து முதல்ல இந்த மைனர் சக்ராஸ்ல உணர முடியும். ஒரு சிலருக்கு கிரவுன் சக்ராஸ்ல உணர முடியும். ஒரு சிலருக்கு அவங்களோட 7 சக்ராஸ்ல எங்க வேணாலும் இதெல்லாம் உணர முடியும். இதெல்லாம் உணர மட்டும்தான் முடியும். இதுக்கு பாக்குறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு உணர்வுபூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கள் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல வைப் தெரியற மாதிரி, அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியறப்போ, அப்போ அதுக்கான எனர்ஜி வந்து அங்க போறப்போ அதனுடைய பிரச்சனைகளை வந்து என்னென்னவோ அது வந்து கியூர் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முத்திரைகள். அப்போ அந்த இடத்துல ஹீலிங் ஆற்றலும் வந்து வெளி பண்ணா, இப்போ இன்கேஸ் இப்போ ஹீலிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ரேக்கி ஹீலிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹீலிங் ஆற்றலை வந்து இழுக்கிறதுக்கும் அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்றதுக்கும் கூட இந்த முதிரைகள் வந்து உங்களுக்கு பயன்படுமான கண்டிப்பா பயன்படும். இந்த முதிரைகள் வந்து சேரப்போ அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கே, இப்போ ஒரு கிளையண்ட்டுக்கே நீங்க வந்து ஒரு ரெக்கி ஹீலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு எலிமெண்ட்ல நீங்க வந்து ஹீலிங் கொடுக்க போறீங்கன்றது அப்போ வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்றதுக்கு அந்த ஒரு முதிரையை வந்து அவங்கள போட வைக்கலாம். அவங்கள போட வைக்கிறப்போ அவங்க கண்டினியூஸா வந்து ஒரு அவங்க ஒரு ஐஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறப்போ அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து போக்கஸ் பண்றப்போ நீங்க ஹீலிங் கொடுக்குறப்போ அந்த ஆற்றல ஈஸியா அவங்க கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த கிளையண்ட்டுக்கும் வரும். இது எல்லாமே சில சூட்சமங்கள். எல்லா விஷயத்தையுமே இந்த பெரியவங்க வந்து நமக்கு அதாவது மறைஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் எழுதிதான் வச்சிருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து மறைஞ்சிருச்சு. சில விஷயங்கள் வந்துட்டு வெளியே வராமலும் விட்டுருச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னவாகுதுன்னா ரிசர்ச் பண்ணி அது திரும்பவும், அது ஆல்ரெடி பெரியவங்க எல்லாம் கொடுத்ததுதான், ஆனா திரும்பவும் ரிசர்ச் பண்ணி அதை நம்ம வெளியே கொண்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுதான் வந்து விஷயம். இப்ப ரேக்கி ஆற்றலுக்கு கூட இந்த முதிரைகளை போடலாமான்னா நீங்க தாராளமா போடலாம். அந்த இடத்துல ஒரு ஹீலிங் பவர், ஒரு ஹீலிங் வைப் வந்து நமக்கு கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எலிமெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயங்களும் நமக்கு வந்துட்டு மத்தவங்களுக்கு கியூர் பண்ண முடியும், நம்மளையும் வந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அந்த முதிரையில இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா இது யாருமே யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில அவங்க தேவையான விஷயங்கள் என்னமோ அதை தேடி நோக்கி அந்த பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்களே தவிர இந்த அளவுக்கு யாரும் அதுக்கான டைமும் அவங்களுக்கு வந்து இல்லை. பட் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம வந்து கற்றுத்தரத்துக்கும் அவங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பிரச்சனைகளே இல்லாம வாழ்றதுக்கும், அப்படியே பிரச்சனைகள் இல்லாமலாம் போகாது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றது அப்படின்ற ஒரு ஆற்றலை வந்து அவங்களுக்கு நாம கொடுத்துட்டே போகலாம். இதுதான் விஷயம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுவுமே புதுசெல்லாம் கிடையாது. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுதான். இருந்தாலும் இத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஏன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்த வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7550225425. கூடிய விரைவில் வந்து நம்ம சிவசிவா அன்பேசும் ட்ரஸ்ட் வந்து ஒரு ஆப் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ண போகுது. அதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மெடிக்கல் டீமோட நீங்க வந்து கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்த டாக்டர் வந்து எந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த டேட் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டு நான் உங்களுக்கு அலாட் பண்ணுவோம்.
இந்த டேட்ல இந்த டைமுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மினிமம் சார்ஜ் போட்டுக்கிட்டு அது வந்து ட்ரஸ்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் வித் வந்து டாக்டரோட ஃபீஸாகவும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரஸ்ட்டுக்கு ஒரு இன்கம் வந்தாலும் நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா நம்ம செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருக்கும்போது மினிமம் சார்ஜ் கொடுத்து உங்களோட கன்சல்டிங் வித் மெடிசன் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்ல இருக்கு. ஃபியூச்சர்ல இது வந்து அநேகமா இன்னொரு 1 வீக்குள்ள வந்து அந்த ஆப் வந்து லான்ச் ஆகும் நம்ம சேனல்ல. ஆல்மோஸ்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சு, ட்ரையல் பேசிக்ல இருக்கு. கொஞ்சம் ஃபர்தர் டீடைல் மூவ் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து லான்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ டவுட் கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ முத்திரை வந்து பிகினர்ஸ் இருக்கு. பிகினர்ஸ் இப்ப பிகினர் ஒண்ணுமே தெரியாது, நீங்க சொல்றீங்க புரியுது. இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கைடன்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணலாமா, இப்படி நம்மளே பண்ணலாமா மேடம்? நீங்களே பண்ணலாம் சார். முதல் பிகினர்ஸ் அப்படின்னாலே நீங்க முதல்ல சின் முதிரையில இருந்து ஆரம்பிங்க. அது நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே அடுத்தடுத்து என்ன பண்ணுன்ற ஒரு விஸ்டம் உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ மேடம். இன்னொரு கொஸ்டின் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நெர்வஸ் ப்ராப்ளம், பிரைட்ல நெர்வஸ் ப்ராப்ளம்லாம் முத்திரையில இருந்து சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? நர்வஸ் ப்ராப்ளம்னா அக்யூட் கண்டிஷனா இருந்தா அது டக்குன்னு சரியாகிறதுக்கு இப்போ இந்த முதிரையிலே போதும். இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப க்ரானிக் கண்டிஷனா இருக்குன்னா அந்த முதிரையை பயன்படுத்துறப்போ என்ன ஆகும்னா அதுக்கான வலியா உங்களுக்கு கொடுக்கும், வலி வகுத்து கொடுக்கும். வலி இருக்குமா? கண்டிப்பா வலி இருக்கும் சார். அதாவது இங்க போய் பாருங்க, இங்க யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காவது வருவாங்க. இல்ல மேடம், புரியல, எனக்கு சொல்றது புரியல மேடம், சாரி மேடம். அதாவது இப்போ பிரெயின்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு இந்த சிக்கர முத்திரை தாராளமா போட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, அதுக்கான வலி உங்களுக்கு பிறக்கும் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே சார். டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். கீதா ரவி மேடம் ஆக்சுவலா வேற ஐடியில வந்து இப்போ லதா செந்தில் மேடம், வித்யா மேடம், வெங்கட் சார். வணக்கம் பாலகிருஷ்ணய்யா, வணக்கம் நந்தினிமா, வணக்கம், வாழ்க்கலாமுடன். நல்லா நீங்க ஆக்குபேஷன் சம்பந்தமா ஸ்ட்ரெஸ்லாம் பாருங்க. டீச்சர்ஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொன்னீங்க, லாயருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இது வந்து சிறப்பா இருந்துச்சு. ஏறக்குறைய ஓரளவுக்கு முத்ராஸ் பத்தி தெரியும். இருந்தாலும் நீங்க இந்த இப்படி சொன்னீங்களா, ஆக்குபேஷன் ரிலேட்டடா சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி மேடம். தேங்க்யூ. வேற டவுட் இருக்கா? இல்ல, ஆக்சுவலா முத்ராஸ் பண்றது வந்து பேசிக். ஆக்சுவலி கூட வந்து மெடிடேஷன் ஆட் பண்ணா மட்டும் முத்ராஸ் ஒர்க் ஆகும். முத்ராஸை மட்டும் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பண்றது வந்து சக்சஸ் இருக்காது. முத்ராஸ் வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல கண்ணை மூடி நீங்க முதல்ல உட்காரணும். கண்ணை மூடி அட்லீஸ்ட் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம பிரச்சனை சரியாகணும், நீங்க பாசிட்டிவ் திங்கிங் போட்டா மட்டும் சரியாகும். ஆகுமா ஆகாதா இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு தாட் போட்டுக்கிட்டு உட்காந்து முத்ராஸ் பண்ணீங்கன்னா டிவைன் எனர்ஜி நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அது அப்படியே அங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது. கண்டிப்பா இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க அந்த முத்ரா வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி நீங்க இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த முத்ரா வச்சீங்கன்னா 100 இல்ல 200% சரியாகும். ரெண்டாவது அடிஷ்னலா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன் ஒரு 2 minutes மட்டும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து டிராவல் பண்றது வந்து பேஸ் ஆன் வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவேர்னஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம பண்ண போற விஷயங்கள் என்னன்னா மோர் நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா இறங்கி பண்ணலாம் போது உங்களோட சப்போர்ட் வந்து மேல அதிகரிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வந்து முதல்ல உள்ள வந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். இப்போ நீங்க வந்து உங்க மெடிக்கல் டீம் இப்போ நம்ம ஆப்ல வந்து நம்ம அப்லோட் பண்றோம்னா மோர் வந்து அதுல டாப் மோஸ்ட் ஒரு லீடிங் டாக்டர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா முதல்ல நீங்க வந்து அந்த எப்படி அனலைஸ் பண்றது அந்த வீடியோல இருந்து எப்படி நம்ம போடுவோம், அது கைட் பண்றதுக்கு எப்படி நம்ம போடுவோம் யூஸ் பண்ணுங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். நீங்க வந்து அந்த அமௌண்ட்ன்றது பெரிய அமௌண்டா இருக்காது, அது மினிமம் சார்ஜா தான் போட்டிருப்போம். அது எதுக்காக அந்த சார்ஜ்னா, ஒண்ணு இப்போ வர டாக்டர்ஸ்க்கு ஒரு பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலரி போகணும். ரெண்டாவது
உங்களுக்கு ஏற்ற மெடிசன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தான் போடுவோம். ஒண்ணுமே முடியல அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. கூடிய விரைவில் வந்து அதோட QR கோட் ஸ்கேனர் வந்துடும். ரெண்டாவது, நீங்க டொனேஷன் என்ன நம்ம ட்ரஸ்ட்ல போட்டீங்கன்னா 18-12 சர்டிபிகேட் கவர் ஆகும். நீங்க டாக்ஸ் வந்து கட்டுறீங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்கன்னா டாக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபர்தரா இன்னும் வந்து நல்ல நாள் பார்த்து லான்ச் ஆகும் ஒவ்வொரு விஷயமா. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நந்தினி மேடம், உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த மாதிரி முத்ரா கிளாஸை வந்து நீங்க எடுக்கும்போது மேல மேல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நீங்க வந்து முத்ரா சொல்லி கொடுக்கறது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலி வந்து 7 சக்கரா வச்சு நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து யாருமே வந்து வெளியே கொடுக்கறது இல்லை. எல்லாமே கமர்ஷியலா மாத்திட்டாங்களே தவிர ஒரு சர்வீஸ் ஓரியன்டா கொடுக்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் அதிகமாகணும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் இப்போ மேடம் வந்து இறங்கி செய்யறதுக்கு நிறைய விஷயம் செய்ய முடியும். இப்போ பாலகிருஷ்ணன் நினைச்சாலும் செய்ய முடியாது, நந்தினி மேடம் நினைச்சாலும் செய்ய முடியாது, கீதா மேடம் நினைச்சாலும் செய்ய முடியாது, மோதல் இதுல இருக்கிற எல்லாருமே செய்ய முடியாது. இப்போ நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அந்த பணம் வந்து திருப்பி உங்க கைக்கு தான் வரும். ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் திருப்பி உங்க கையில தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க போடுற பணத்துக்கு எல்லாமே கணக்கு காமிக்கப்படும். முதல் விஷயம், ₹1 நீங்க கொடுத்தாலும் PDF ஓட நம்ம குரூப்ல இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து 3 டைம் கலெக்ஷன் பண்ணிருக்கோம். 3 PDF நம்ம குரூப்ல தான் இருக்கும். என்ன கணக்கு செலவு பண்ணிருக்கோம். முதல் நம்ம டீம்ல இருந்தா செலவு பண்ணுவோம். நீங்க கொடுக்கறது மினிமம் அமௌண்ட் தான் போடுவீங்க. இப்போ போன ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முதல்ல ஒரு 25,000 ஆச்சு. நம்ம சேனல்ல கலெக்ஷன் பண்ணது மட்டும் 6.5 சம்திங் கலெக்ஷன் ஆச்சு. மேல வந்து 19,000 நம்ம தான் போட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் என்ன ஒரு டொனேஷன் மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு மேல நம்ம பப்ளிக் சர்வீஸ்ல நிறைய இறங்கி நம்ம ஃபீல்ட் ஒர்க் செய்யறதுக்கு, ஒரு இல்லாதப்பட்டவங்க உணவு அளிக்கலாம், ஒரு படிக்க முடியாத குழந்தை இருக்கு, உடம்பு முடியாம பெட் ரிட்டர்ன் கேஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்க பிரபஞ்சாற்றல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கும். நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாதான் உங்களுக்கு பணம் சேரும். ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் இலவசமா கொடுத்தோம். இப்ப அறக்கட்டணை ஆரம்பிக்கிறது பேஸ் என்ன, மேடமுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம பண்ண ஃபீல்ட் ஒர்க் மொத்தமே மேடமுக்கு தெரியும். ஏன்னா 2 கேம்புக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா 2 கேம்ப்ன்றது ஒரு கேம்ப்க்கு வந்திருக்காங்க, ஒரு கேம்ப் வரல. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம் தெரியும். எல்லாமே போது நம்ம டீம் இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 24x7 வந்து எனக்கு கால் பண்ணலாம். அந்த அலவன்ஸ் வந்து எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். என்னோட நம்பர் கூட திருப்பி கூட சொல்றேன். 1 செகண்ட் 7550250225. நைட் 1 மணிக்கு கால் பண்ணாலும் போன் எடுப்பேன். என் கையில் தான் இருக்கும் நம்பர். நீங்க கவலையே பட தேவையில்ல, நீங்க கால் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த பிரச்சனையா இருந்தாலும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் நம்ம சிவசிவ அன்பே சிவமோட ஆப் வந்து அநேகமா மோர் தென் நெக்ஸ்ட் வீக்ல லான்ச் பண்றேன். லான்ச் பண்ணோம்னா அதுல வந்து டாக்டர்ஸோட லிஸ்ட் வித் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். வித் கைடன்ஸோட நம்ம போடுவோம். ஆனா அதுல மினிமம் சார்ஜ் இருக்கும். மினிமம் சார்ஜ் அது நீங்க பே பண்ணீங்கன்னா 2 பேருக்குமே யூஸ். அவங்களுக்கும் ஒரு இன்கம் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு இன்கம் வந்த மாதிரி இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டுக்கோட இன்கம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து PDF மூலியமா கணக்கு காமிக்கப்படும். இன்னும் வந்து QR ஸ்கேனர் வராதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா 1 or 2 daysல வந்துடும். 80-20 சர்டிபிகேட் வந்து மோர் தென் இன்னொரு 10 நாள்ல வந்துடும். வந்துருச்சுன்னா எல்லாமே ஃபர்தர் அப்டேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கேம்ப் அநேகமா சென்னை ரெடில்ஸ்ல இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேம்ப் வந்து சென்னை ரெடில்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சென்னையிலேயே பிளான் பண்றது இல்ல, நீங்க எடுத்து என்ன இடத்துல செய்யுங்க, அதுதான் முக்கியம். நம்ம எடுத்து செய்யறோம்னா சென்னை சரௌண்டிங் ஃபுல்லா கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மேடம், உங்க பெஸ்ட் Thank you so much, சர்வீஸுக்கு. sir. Thank you for your மேல மேல opportunity, நீங்க sir. நிறைய சர்வீஸ் பண்ணணும். இன்னும் மேல மேல நீங்க நிறைய விஷயத்த வந்து கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா மேடம். பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Thank you so much, sir. Okay. Thank you all. Thank you. God bless.